வணக்கம். தலைப்புச் செய்திகள். மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று பிரதமர் துரையின் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டார். மதியம் 12:47 மணிக்கு வந்த அவரை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆகியோர் வரவேற்றனர். அமைச்சர்கள், அரசின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். சில மலேசிய நிறுவனங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தொடர்பான விவரங்களை புரிந்து கொள்ள அமெரிக்காவுடன் தொடர்பு கொள்ள மலேசிய அரசாங்கம் தயாராக உள்ளது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் கூறினார். இந்த விவகாரம் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் சுருக்கமாக விவாதிக்கப்பட்டதாகவும் இதனை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அணுக்கமாக கண்காணிப்பதாகவும் அவர் கூறினார். மலேசியர்கள் விசா இன்றி சீனாவுக்கு செல்லும் சலுகை 2025 ஆண்டு இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனை மலேசியாவுக்கான சீன தூதர் அறிவித்தார். 12 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா இன்றி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் சலுகை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதில் ஒன்று மலேசியா. இதன் வழி இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவும் சீனாவும் 50 ஆண்டுகால தூதரக உறவுகளின் நினைவு கூறும் நிகழ்ச்சி நேற்று தலைநகர் ஷங்கரிலா தங்கும் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 50 ஆண்டுகளில் மலேசியா சீனா இருதரப்பு கூட்டாண்மைகள், அரசியல், அரசதந்திர உறவுகள், பொருளாதாரம், வர்த்தக ஒத்துழைப்பு, கல்வி, கலை, கலாச்சாரம், சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கி சீராகவும் வலுவாகவும் வளர்ந்துள்ளன என்று கோலாலம்பூர் பொருளாதார மன்றத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ இக்பால் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி குறித்து தவறான பிரச்சாரம் செய்து வருவதாகவும், வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி மத கலவரத்தை உருவாக்க முயற்சித்து வருவதாகவும், தொடர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்து தவறான கருத்துக்களை அவதூறாக பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, திருச்சூர் மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவமனையை நாட கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வெஸ்ட் நைல் காய்ச்சல் கண்டறியப்பட்ட நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச கடல் மற்றும் புவி மேற்பரப்பு வெப்ப சராசரி ஏப்ரல் 2024 ஆண்டில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. உலகின் பெரும்பாலான பகுதிகளில் எல் நினோ தாக்கத்தால் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் உலகில் அதிக வெப்பம் பதிவான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருந்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஆகாயப்படையின் F-16 ரக போர் விமானம் தங்கா ஆகாயப்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. புறப்படும் போது அந்த விமானத்தில் கோளாறு இருந்ததாக தற்காப்பு அமைச்சு கூறியது. விமானத்தில் இருந்து விமானி உடனடியாக வெளியேற்றப்பட்டார். அவர் சுய நினைவுடன் இருக்கிறார் என்று சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது. டிக்டாக் தளமும் அதை நிர்வகிக்கும் பைட் டான்ஸ் நிறுவனமும் அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கின்றன. டிக்டாக் செயலியை விற்க வேண்டும் அல்லது தடையை எதிர்நோக்க வேண்டும் என்ற சட்டத்தை தடுத்து நிறுத்த அது தொடுக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று இருதரப்பும் வாதாடுகின்றன. கேம் ஆஃப் த்ரான்ஸ் தொடரில் கெவின் லேனிஸ்டர் கதாபாத்திரத்தில் நடித்த பிரபலமான நடிகர் இயன் கெல்டர் காலமானார். அவருக்கு வயது 74. கடந்த 1991 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் R.R. மார்டின் என்பவர் எழுதிய A Song of Ice and Fire என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட தொடர் கேம் ஆஃப் த்ரான்ஸ் தொடரின் முதல் எபிசோட் கடந்த 2011 ஆண்டு வெளியானது. உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்த அவருக்கு ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மீட் காலா நிகழ்ச்சி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட்டது. திரைப்பட நடிகர்கள், இசை கலைஞர்கள், விளையாட்டாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக ஊடக பிரபலங்கள் என பலரும் அதில் கலந்து கொண்டனர். அவர்கள் இவ்வாண்டு கொடுக்கப்பட்ட தி கார்டன் ஆஃப் டைம் எனும் தலைப்புக்கு ஏற்ப ஆடைகளை அணிந்து பலரது கவனத்தை தங்கள் பக்கம் திருப்பினர். பாரிஸ் 2024 ஆண்டுக்கான ஒலிம்பிக் சுடர் இன்று பிரான்ஸ் துறைமுகத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது முன்னதாக கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸின்
ஃபெனதெனெக் விளையாட்டரங்கில் இருந்து 11 நாள் கப்பல் பயணத்தை தொடங்கியது. பிரபல மார்ஷல் துறைமுகத்தை அடைந்ததும் 19ஆம் நூற்றாண்டின் மிக உயரமான கப்பலில் இருந்து அந்த சுடர் கரைக்கு எடுத்து செல்லப்படும். 1000க்கும் அதிகமான படகுகள் அதை வலம் வரும் என்று கூறப்படுகிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.